ஒரு செப்டம்பர் வரைக்கும் தான். அதுக்கப்புறம் அப்பாடின்னு ஒரு பெரிய நிம்மதி பெருமூச்சு விட்டுறலாம். என்னதான் அஷ்டம சனியா இருந்தாலும், என்னதான் வச்சு வச்சு செஞ்சாலும், வச்சுக்கிட்டே செய்வேன் செய்வேன்னு பயமுறுத்தினாலும் எல்லாத்துலேருந்தும் வெளில வரப்போறீங்க. தலைக்கு மேல இருந்த கேது நிவர்த்தியாகி 12ஆம் இடத்தை நோக்கி போக போறார். புத்தாண்டு பலன்கள் என்பது சாதாரணமா ஒரு பயிற்சிய வச்சு இல்ல. எல்லா பயிற்சியோட ஒட்டுமொத்த தொகுப்பா தான் தமிழ் புத்தாண்டு பலன்கள பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? அந்த வகையில குரு பாசிட்டிவான ஒரு இடத்துல வந்து அமரப் போறார். 12ஆம் இடம் பாசிட்டிவா அது மறைவு இல்லையா? அப்படிலாம் இல்லங்க. நியூ பிகினிங் ஸ்டார்ட் பண்றதுக்கு 12ஆம் இடம் தாங்க. ஒன்று முடிந்து ஒன்று தொடங்கக்கூடிய இடம் 12ஆம் இடம். இறையருளை உணரக்கூடிய இடம் 12ஆம் இடம். கும்பாபிஷேகத்துல கலந்துக்கக்கூடிய இடம் 12ஆம் இடம். நல்லவையெல்லாம் செய்யக்கூடிய இடம் 12ஆம் இடம். மோட்சக்காரகம், மோட்சஸ்தானம்னே பேரு அதுக்கு. முக்தி அடைதல். அந்த இடத்துல போய் சனி வந்து உட்கார்ந்திருக்காரு காலபுருஷனுக்கு. அது உங்களுக்கு 8ஆம் இடமாக வருகிறது. 8ஆம் இடம் கிட்டத்தட்ட அதே ஈக்குவல் தான். இந்த 4, 8, 12லாம் அது ஒரு ட்ரையாங்கிள். இந்த இடங்கள்ல வந்து சனி உட்காரும்போது, சிம்ம ராசிக்காரர்களுக்கு என்னதான் அஷ்டம சனியில நான் உன்ன டார்ச்சர் பண்ணியே தீருவேன், கங்கணம் கட்டிட்டு இருந்தாலும், அங்கருந்து குருவுடைய ஒற்றை பார்வை, அதுவும் 9ஆம் பார்வையான பாக்கிய பார்வையால பார்க்க போறாரு குரு. வேற என்ன சாமி வேணும்? வேற லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சிம்ம ராசிக்காரர்களுக்கு. என்ன நீங்க நெனச்சிட்டு இருக்கீங்கல்ல, இந்த சனி தான் பிரச்சனை பண்றாரு, குரு தான் பிரச்சனை பண்றாரு. சத்தியமா இல்லங்க. கேது தாங்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்கு. தலைக்கு மேல இருக்கக்கூடிய கேது தான் உங்கள போட்டு அப்படியே வேணாம், வேணாம், வேணாம் இருக்கிறதெல்லாம் விட்டு ஓடிடலான்ற அளவுக்கு உங்கள டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காரு.